அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரில் ஒரு சின்ன கடைக்கு போயிருந்தோம். இந்த கடை தாங்க. நாங்கள் ஒரு 7 மணி சுமாருக்கு போனோம். நிறைய கழுத்துக்கு போடுற செயின் ஐட்டம், உள்ளன்லேயே நிறைய இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக இருந்தது. டேபிள் கிளாத்து உள்ளன்லேயே போட்டு வச்சுருக்காங்க. ஸ்வெட்டரை போட்டு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்காங்க. டிவி ஸ்டாண்டுக்கிட்ட வைக்கிறது ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறையா. சும்மா ஒரு அரை மணி நேரம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. நான், என்னுடைய 2 தங்கச்சிங்க, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், என்னுடைய தங்கச்சி பொண்ணு எல்லோரும் இந்த கடைக்குள்ளார போய் அரை மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளவர் வாட்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் தான். சாதாரண பிளாஸ்டிக்கெல்லாம் இல்லை, எல்லாம் ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஷாப்லேயே கேக் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. முந்திரி கேக், சாக்லேட் கேக்குன்னு சொன்னாங்க, பாதாம் கேக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே வாங்கலைங்க. சில ஐட்டமெல்லாம் ஓப்பன்லேயே இருந்துச்சு. பார்த்துட்டு வந்துட்டோம். வாங்கவே இல்லை, வாங்கி சாப்பிடவே இல்லை. கடை விட்டு வெளியில் வந்து ஒரு கிரவுண்டுக்கிட்ட பானிபூரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் ஆளுக்கு ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பொழுதுபோக்குக்காக எடுத்தேன் நான். இந்த வளையல் ஐட்டமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வளையல் 100 ரூபா, 500 ரூபா இந்த விலை சொன்னாங்க. நாங்கள் எடுத்து பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் கவரிங் ஐட்டம் தான். இந்த கடை வந்து இந்த மாதம்தான் திறப்பு விழா செஞ்சுருப்பாங்க போல். தேங்க்யூ.